நான் வந்து மக்கள்கிட்ட சுத்தி பழகுனதுல வந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு இந்த இலவசமோ, இல்ல நீங்க அ பொருட்களாவோ, இல்ல பொருட்களா பணமோ குடுங்க. குடுக்குறீங்க பார்த்தீங்களா? ம். அது எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு வந்து பாதுகாப்பான சூழலும், ம். சுத்தமான குடிநீரும் வந்து அடிப்படை பிரச்சனையா வந்து அவங்க கருதுறாங்க. இருக்குது. இப்ப அதனால எனக்கு மனசுல வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டிய சிக்கல வந்து தீர்க்க வேண்டிய தீர்வா என்ன பட்டுச்சுன்னா, ம். முதல்ல வந்து இப்ப இதுல இந்த போதை பழக்கத்துல வந்து அடிமையா இருக்கிற இளைஞர்கள வந்து முதல்ல அதுலருந்து மீட்டெடுக்கணும். ம். ஒரு எம்.எல்.ஏவா வந்து அந்த தொகுதியில வந்து இருக்கிற இளைஞர்கள், ஒட்டுமொத்த இளைஞர்களையும் வந்து அந்த போதையில மாட்டிக்கிட்டு, என்ன செய்றோன்னு சரி தெரியாம இப்ப நெறைய கொலைகள் நடக்குது. அதாவது 17 வயசு அதே செஞ்சி தொகுதி பக்கத்துல ஒரு கிராமத்துல நடந்தது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ, அப்போ வந்து என்னன்னா, ஒரு 17 வயசு, 16 வயசு பசங்க வந்து நம்ம என்ன செய்றோன்னே தெரியாம இந்த மாரி சமூக சீர்கேடான செயல்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ, இப்ப மாட்டிக்கிறாங்க. அது வந்து என்னன்னா, அந்த இளைஞர்கள வந்து நமக்கு கோவம் வருது. அ அது பொதுமக்களுக்கு வந்து கோவம் வரும். இந்த மாரி வெட்டுறாங்களே, அவங்கள வந்து தண்டிக்கணும். எனக்கு வந்து அந்த இளைஞர்கள வந்து தண்டிக்கணுன்ற பார்வை வந்து எனக்கு இல்ல. ம். அந்த சூழலுக்கு உருவாகி இருக்கிற இந்த சமூகம், அவங்கள அந்த நிலைமையில விட்டுடுச்சுன்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கே தவிர, ஸோ அந்த மாரி வந்து மாட்டாம, அந்த எங்க தொகுதியில இருக்கிற இளைஞர்கள வந்து முதல் மீட்டெடுக்கணும். அதன் மூலமா பாதுகாப்பான ஒரு தொகுதியா, இந்தியாவிலேயே வந்து முதல் தொகுதியா, பாதுகாப்பா வாழ்ற ஒரு தொகுதியா செஞ்சு மாறணுங்கிறது தான் என்னுடைய இலக்கு.